ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு வண்டி, அதாவது இந்த வண்டி லான்ச் ஆனதுலேருந்து எப்படா கிடைக்கும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ தான் நான் இருக்கக்கூடிய திருச்செங்கோடு ஷோரூம், சரியா, அங்கே இப்போ தான் பைக் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் ஆகிருக்கு. ஸோ அந்த வண்டி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம ஆல்ரெடி ஒரு CB200X ஓனரு NX 200 எப்படி இருக்குது, அண்ட் இந்த 2025 நீ இந்த காசு கொடுத்து வாங்குறதுக்கு இந்த வண்டி ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற எல்லாத்தையும் புட்டு வைக்க போகிறேன். ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் வந்து ஒரு 3 வருஷமாக ஐ திங்க் நான் 2.5 வருஷமாக இந்த வண்டி வந்து ஓன் பண்ணிகிட்ருக்கேங்க. எனக்கு அந்த வண்டி இன்ச்சாக தெரியும் என்ன பிரச்சனைன்ட்டு. இன்றைக்கி இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, நம்மளோட ப்ராப்ளம்லாம் ரெக்டிஃபை ஆயிருக்கா அப்படிங்கிறது தான் இந்த வழி நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்த்துட்டு ஃபைனலாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஏறி உக்காந்தாலும் எந்த மாற்றங்களும் எனக்கு தெரிஞ்சு இல்லை, அப்படியே தான் இருக்குது. புதுசாக இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகாத மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆல்வேஸ் ஆன் இண்டிகேட்டர்ஸு. இது வந்து இந்த ஹோண்டாவோட ஸ்போர்ட்ஸ் மாடல்ஸில் இதெல்லாம் நம்ம ரொம்ப பிரபலம். இது வந்து இப்போ இந்த CB200Xலேயும் இருக்குது. ப்ளஸ் இந்த வண்டி வந்துட்டு ஒரு கீ ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்திங்கன்னா TFT டிஸ்பிளே, அதுக்கப்புறமேட்டு டூயல் சேனல் ABS, தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூயல் சேனல் ABS, ஸ்லிப்பர் கிளச், இது மூணுமே வந்து அப்டேட்டடாக இருக்குது. ஸ்லிப்பர் கிளச் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன்ஸ்லேயே அப்டேட்டட் தான். ஆனால் இப்போ வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல், டூயல் சேனல் ABS வித் வந்து பார்த்திங்கன்னா TFT டிஸ்பிளேவோடு வந்து கொடுத்துருக்காங்க. வண்டி ஓட்டி பார்த்துருவோமா? என்ஜினோட அந்த சவுண்ட்ஸ்லேயே சரி, கிளச்சை நான் பிடிச்சோன்னே தெரியும், கிளச்சு பயங்கர லைட்டாக இருக்குது. என்னோடய வண்டியை விட இந்த கிளச் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர லைட்டு. ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஓட்டி பார்த்துருவோம். ஓட்டிக்கிட்டே நான் வந்து சொல்கிறேன், கொஞ்சம் நல்ல லென்த்தான வீடியோவாக தான் இருக்கும். யாராவது ஒரு 200X பிளான் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். ஓகே, ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டிகேட்டர் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் வந்து எப்போ ஆஃப் பண்ணுறீங்க, அதாவது நீங்கள் இண்டிகேட்டர் போடும்போது உங்களோட இன்னொரு இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா எரியும். இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா பிளிங்க் ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம எந்த டேர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். பை த வே, இதோடைய ஹேண்டில் பாரோட பொசிஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் லைட்டாக கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா என்னோடய ஹேண்டில் பார்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் லைட்டாக நான் குனிஞ்சு ஓட்டுற ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. நான் ஒருத்தரோட ரிவ்யூலேயே அது பார்த்துருந்தேன், ஓனர்ஷிப் ரிவ்யூவில். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த வண்டி வந்து லைட்டாக டக் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னாரு. நான் நினச்சேன், என்னடா என் வண்டியில் அந்த மாதிரி எந்த ஃபீலுமே இல்லையே, என்னடா புதுசாக இருக்குது NXL மட்டும் அவர் இந்த விஷயத்த சொல்கிறாங்களே நான் நினச்சேங்க. ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேன், இப்போது இந்த 2025 மாடல் NX வந்து கொஞ்சம் டக் பண்ணி ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. என்னோடய ஹேண்டில் பார்ஸுக்கும் இதுக்கும் கண்டிப்பாக ஒரு 10 mm ஆச்சு வித்தியாசம் இருக்கும். என்னோடய ஹேண்டில் பார்னால் என் மாடல் 22, ஓகே, 22 CB200X டீலக்ஸ் மாடல் என்னோடது. ஸோ அதோட ஹேண்டில் பார்ஸ் கொஞ்சம் இப்படி இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் இந்த வண்டியோட ஹேண்டில் பார் வந்து லைட்டாக கொஞ்சம் கீழால் இருக்க மாதிரி இருக்குது. ப்ளஸ் கலர்லாம் மாற்றிருக்காங்க. ரெண்டாவது ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைசர் வந்து கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி இருக்குது. என்னோடய மாடல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து அந்த கன்சோல் மீட்டர் வந்து கொஞ்சம் பெருசு அகலம், அதனாலேயே எனக்கு கொஞ்சம் அந்த விசிபிலிட்டி நல்லாயிருக்கும். ஆனால் இந்த வண்டியில் ஒரு சின்ன TFT கொடுத்துருக்கறனால இது வந்து லைட்டாக கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி இருக்குது. பட் TFTயோட ஒர்க் வந்து நல்லாயிருக்கு. இன்னும் ஒர்க்குன்னு நான் சொல்ல வருது, இந்த வண்டிக்கான TFT வந்து இது கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா SP 125, ஆக்டிவா, டியோ எல்லா மாடல்லையுமே இந்த TFT தான் வந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் அப்கமிங் வரக்கூடிய CB 125 ஹார்னெட்லேயுமே அதே தான் வருது, சரியா? ஸோ அதனால் இந்த கன்சோலுங்கிறது ஒரு எல்லாருக்குமே பாப்புலரான ஒரு காமனான கன்சோல். ஆனால் இந்த வண்டிக்கு வந்து இதோட யூசேஜுங்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா ரேஞ்சு வந்து உங்களுக்கு இதில் காட்டுது, ரேஞ்சு, ரியல் டைம் மைலேஜ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என் வண்டியில் நான் மிஸ் அவுட் பண்ணுது. ஏன்னா பெட்ரோல் போட்டோன்னா எவ்வளோ தூரம் போகுதுங்கிறத நம்ம இதிலே பார்த்துக்கலாம். அது பார்த்துக்கலனாலும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர். ப்ளூடூத் பேரிங், அந்த மியூசிக் சேஞ்ச் பண்ணுறது, மொபைல் பேரிங் சிஸ்டம், இதெல்லாம் எனக்கு ரொம்பவே தேவையான ஒன்று. ரொம்ப லாங் போயிட்டுருக்கனால நமக்கு அதெல்லாம் தேவைப்பட்டுச்சுங்க. இந்த மாடல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து இன்பில்டாகவே கொடுத்துருக்கிறதுங்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கு. இந்த TFTயோட ஒர்க்குங்கிறது இதில் நல்லாயிருக்கு. ஆனால் ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வெர்ஷனுக்கும் இதுக்கும் 20,000 ரூபா ஜாஸ்தி. நீங்கள் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருக்க CB200X கடைசியாக லான்ச் ஆன மாடல் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 196 நினைக்கிறேன். இந்த வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் வந்து 212. ஸோ பார்த்துக்கோங்க, அப்போ வந்துட்டு ஒரு 20,000 ரூபா கிட்ட, ஆல்மோஸ்ட் 18,000 ரூபா கிட்ட உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த வண்டிகள்லேயே. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த TFTக்காக நான் 20,000 ரூபா ஓகேவானா எனக்கு தெரிஞ்சு வேணாம். நான் மொபைல் ஹோல்டரே ஒரு 1000 ரூபாய்க்கு போட்டு வச்சுக்கிட்டேன். வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, அவ்வளோதான். இதுதான் இந்த வண்டி. இது ஸ்மூத்தாக இருக்குது என்ஜின், அது நல்லா இருக்குது. என் வண்டியில் லைட் அந்த கிடிகிடின்னு ஒரு மணி சவுண்ட் அடிக்கும், அந்த இது இல்லை இப்போது. நல்ல ரிலாக்ஸ்டாக இருக்குது. பட் இருந்தாலும்
கொஞ்சம் அந்த இது வந்து இருக்குங்க. கண்டிப்பாக என்ஜின் வந்துட்டு அவ்வளோ ஸ்மூத்தரான என்ஜின்னு கண்டிப்பாக இந்த என்ஜின் சொல்ல முடியாது. ஹோண்டா ப்ரொடியூஸ் பண்ணதுலேயே கொஞ்சம் கம்மியான ஸ்மூத் இருக்கக்கூடிய ஒரு என்ஜின் இது தான். அவ்வளோ ஸ்மூத்தாலாம் இருக்காது. நீங்கள் யூனிகானோடலாம் நிறைய பேர் கம்பேர் பண்ணி நான் பார்த்துருக்கேன் ரிவ்யூவில். அதனால் சொல்கிறேன், இதை யூனிகானோடலாம் நீங்கள் கம்பேர் பண்ணுற அளவுக்கு சுத்தமாக இருக்காது. இதோட என்ஜின் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இது வந்து எப்படின்னா மற்ற பிராண்டில் இருக்கக்கூடிய 180cc கூடயோ இல்லை 200cc கூடயோ நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அதை விட இந்த வண்டி கொஞ்சம் ஃபீல் நல்லாயிருக்கும். அதுவுமே எந்த மாதிரி விஷயங்களில் என்ன மாதிரி பேராமீட்டர்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். டயர் குவாலிட்டி நல்லா இருக்கணும், செயினோட குவாலிட்டி நல்லா இருக்கணும், நல்லா லூப் பண்ணியிருக்கணும் செயினை. வண்டியை நீட்டாக நீங்கள் வாஷ் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் ஓட்டும்போது அந்த ஸ்மூத்னஸ் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. மற்றபடி உங்களுக்கு நான் சொன்ன மெயின்டெனன்ஸ்லாம் நீங்கள் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வண்டி வந்துட்டு ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும். இந்த வண்டி புது வண்டிங்கிறதுனால இந்த ஸ்மூத்னஸை நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். இன்னும் இந்த வண்டியில் வந்து லூப் பண்ணியிருந்தாங்க செயின் அப்படின்னா இதை விட பட்டராக ஸ்மூத்தாக இருக்கும். ஸ்லிப்பர் கிளச்சுக்கு ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் தெரியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கிளச்சோட ஃபீல் வந்து லைட்டாக இருக்குது. கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது கொஞ்சம் அந்த லைட்னஸ் வந்து தெரியுது. அதை தாண்டி ஒன்றும் பெருசாக மாற்றம் அப்படிங்கிறதுலாம் நான் வந்து எதையும் பார்க்கல இந்த வண்டியில். அவ்வளோ ஒன்றும் மாற்றங்கள் கிடையாது. நல்லா விண்ட்காஸ்ட் அடிக்கும். இந்த வைசருக்கும் சுத்தமாக நமக்கும் சம்மந்தமே இருக்காது. அது ஒரு டிசைன் ஃபேக்டராக கொடுத்துருக்காங்க. வேணால் அந்த போல்டை தூக்கிட்டு நீங்கள் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் வைசர் வந்து போட்டுக்கலாம். அப்படி போட்டிங்கன்னா நமக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இந்த வண்டி வந்து அந்த அளவுக்குலாம் இல்லை. கம்ஃபர்ட் மேட்டரில் பார்க்கும்போது சீட் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு சஸ்பென்ஷனும் ஹார்டாக தான் இருக்கும். ரோட் பேஸ்டு சஸ்பென்ஷனுங்க இது. ரோட் பேஸ்டு சஸ்பென்ஷன்னா ரோடு இருந்தால் கொஞ்சம் பலபலன்னு இருந்தால் உனக்கு நல்லாயிருக்கும். ஒரு வேளை ரோட்டில் ஏதாவது ஒரு குண்டு குழியோ தெரியாமல் நடுவில் ஒரு ஹோல்ஸ் வந்துச்சுன்னா விட்டிங்கன்னா சும்மா பட்டார்னு அடிக்குங்க இந்த வண்டி. அதெல்லாம் நான் சரியாக வாங்கியிருக்கேன், நிறையா டைம் வாங்கியிருக்கேன். அந்த அனுபவத்தில் சொல்கிறேன். டயர்ஸ் உண்மையுமே சூப்பரான டயர். இதில் கொடுத்துருக்கிறது ஸ்ப்ராக்கெட்டுங்கிறது சூப்பரான ஸ்ப்ராக்கெட்டு. இதெல்லாம் ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட் இந்த வண்டியில். ஏன் அப்படின்னா நான் ஸ்டில் என்னோடய வண்டி வந்துட்டு 38,000 ஓடிடுச்சு. அப்போவும் டயர் இன்னும் 2000-3000 கிலோமீட்டர் ஓடும். அது அந்தளவுக்கு டயர் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸ்ப்ராக்கெட்டு நான் இது வரைக்கும் சேஞ்ச் பண்ணல. வண்டி வாங்கினதுலேருந்து ஒரு 2.5 வருஷம் கிட்ட 3 வருஷம் ஆக போகுது. அப்படி இருந்தும் நான் ஸ்ப்ராக்கெட் எதுவும் வாங்கலை. அப்படின்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்துட்டு அதோட உழைப்பு வந்து நல்லாயிருக்கு இந்த வண்டியில். ரெண்டாவது பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டி நிறையா பேர் இது ஒரு ட்ராபேக்காக சொல்லுவீங்க. ஆனால் என்னோடய வண்டியை பொறுத்த வரைக்கும் தரம் பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி மற்ற வண்டியோட அளவுக்கு இதோட குவாலிட்டி வந்து மோசம் கிடையாது. நிறையா பிளாஸ்டிக் பார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. நிறையா பிளாஸ்டிக்ஸோட இன்டகிரேஷன் இருக்குங்க இந்த வண்டியில். ஆனால் நீங்கள் எல்லா வண்டியுமே கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியோட பிளாஸ்டிக் குவாலிட்டிங்கிறது பக்காவாக இருக்கும். ஒரு பேனல் கேப் வந்து அந்தளவுக்கு அவசியமாக இருக்குது, அத்தியாவசியமாக இருக்காது, கேவலமாக இருக்காது. பேனல் கேப்பு எல்லாமே இருக்கும். உங்களுக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் டைட் ஃபிட்டிங்காக இருக்கும். இது வரைக்கும் என் வண்டி ஒரு 6-8 தடவைக்கு மேலே கழட்டி மாட்டிருப்பானுங்க. அப்போ கூட நான் ஒரு தடவை கூட அந்த வைப்ரேஷன்ஸோ இல்லை அந்த இதையும் நான் ஃபீல் பண்ணதில்லை. அந்த வகையில் நான் சொல்கிறேன் ஓகே. டூயல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஐயோ நல்லா பிடிக்குது. என் வண்டியில் நான் நிறையா மிஸ் பண்ண ஒரு பெரிய ட்ராபேக்குங்கிறது இந்த டூயல் சேனல் ஏபிஎஸ். நல்லா இருக்குது இந்த வண்டியில். பிரேக்கிங் சூப்பராக இருக்குது, அதை தான் மென்ஷன் பண்ணுறேன் நான். பிரேக்கிங் கொஞ்சம் நல்லா இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தாங்க இருக்கும், 6 ஸ்பீட்லாம் கிடையாது. ஸோ 5 ஸ்பீடு இருந்தாலும் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓட்டுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹைவேஸில் சஃபிஷியண்ட்டான ஒரு பவர் டெலிவரி வந்து இந்த வண்டி வந்து கொடுக்கும்.
உங்களுக்கு ரொம்ப மோசம் அப்படின்ற அளவுக்குலாம் இந்த வண்டியில் எதுவுமே இருக்காது. ஸோ நல்ல கம்ஃபர்டபுளாகவே நீங்கள் வந்து ஓட்டலாம், நல்ல ரைடிங் குவாலிட்டி இருக்கும். அட் த சேம் டைம் வண்டி ஓட்டுறதுக்கு அந்த ஃபீலுமே நல்லாயிருக்கும். எனக்கு வந்து என்ஜின் வைப்ரேஷன் வரக்கூடாது, நான் வந்துட்டு ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு வண்டி வந்து நான் வந்து தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் இந்த வண்டி எடுத்துக்கலாம். சீட்டு டிரைவருக்கும் சரி பில்லியனுக்கும் சரி அவ்வளோ கம்ஃபர்டபுளான சீட்டில் வந்து கண்டிப்பாக கிடையாது. இது கொஞ்சம் ஆவரேஜான சீட்டு தான். ஆவரேஜுங்கிறத விட மோசமாக தான் இருக்கும். ரொம்ப வலிக்கும், பேக் பெயின் வரும். பேக் பெயின்னா முதுகு பெயின் வராது, டிக்கி பெயின் வரும், கண்டிப்பாக வரும். எரியும், ஒரு 50-60 கிலோமீட்டருக்கு மேலே போனாலே எரியும். பிரேக் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ நான் இவ்வளோ க்ளோஸாக வந்து இதை அடிக்கிறேன்னா என் வண்டியில் கண்டிப்பாக டயர் ஸ்கிட் ஆகும். ஆனால் இதில் வந்துட்டு ஏபிஎஸ் வந்து ஒர்க்கு நல்லாயிருக்கு. ஹோண்டாவோட ஏபிஎஸ் குறை சொல்கிறதே முடியாது, நல்லாயிருக்கும் ஏபிஎஸ். செம்மங்க, ஹார்டாக போய் அடித்தா கூட டயர் இது வரைக்கும் அந்த ஒரு கிரிப்பு லூஸே ஆகல, அவ்வளோ நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது, பரவாயில்லையே. இந்த வண்டியில் வந்து ஹேண்டில் பார் இஷ்யூ இருக்கும். ஹேண்டில் பார் இஷ்யூனா இப்போ நான் ஓட்டிகிட்டு இருக்கேன் இந்த வண்டியே ஹேண்டில் பார் வந்து லைட்டாக ரைட் சைடு வந்து வாங்கின மாதிரி இருக்கும். நீங்கள் வண்டியை விட்டுனா வண்டி அப்படியே லெஃப்ட் சைடு போகும். அது வந்து எல்லா வண்டியிலுமே இருக்கிறது தான். அது ஏன்னு தெரில. ஆனால் நான் 2-3 சர்வீஸ் விட்டதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கையே பிடிக்கலனாலும் வண்டி வந்து ஒன் சைடாக போகும். இது லெஃப்ட் சைடு வாபிளிங், அந்த லெஃப்ட் சைடு இழுக்கிற வண்டி வந்து கண்டிப்பாக CB200ல் கொஞ்சம் மெஜாரிட்டி. ஹார்னெட்டில் இருக்காது, இந்த வண்டியில் இருக்கும். ஏன்னா யூஎஸ்டி வந்து வரக்கூடிய மாடல் இது. யூஎஸ்டி வந்து உனக்கு ஒரு மாதிரி ஒன் சைடாக இழுக்குங்க. அது வந்து நீங்கள் சர்வீஸில் நீங்கள் சொல்லி அந்த கோன் செட் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும். ஈவன் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக உரிச்ச வண்டி இது. அதை உரிச்ச வண்டினா இப்போ தான் இறக்கி அன்பாக்ஸ்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். அப்படி இருந்தும் இந்த வண்டியில் அந்த லெஃப்ட் சைடு போகிற இஷ்யூ இருக்குது. அதுதான் இது வந்து இந்த நடுவில் வர கோன் செட்டில் தான் ப்ராப்ளம் வரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. வண்டி எடுக்கும்போது இப்படி போயிட்டு இருக்கும்போது கையை விட்டு பாருங்கள். வண்டி ஸ்ட்ரைட்டாக போனால் ஓகே, பட் அந்த கொஞ்சம் ஸ்பீடு கம்மியானதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா வண்டி வந்து அப்படியே லைட்டாக சைடில் போகும். அப்போ வந்து நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. மற்றபடி ஓகே தாங்க, வண்டியோட அந்த ஃபீச்சர்ஸ் நல்லாயிருக்கு. என்ஜின் ரிஃபைன்மெண்ட் நல்லாயிருக்கு, என்ஜின் ஸ்மூத்தாக இருக்குது. மைலேஜ் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தரமாக ஒரு 45 கிட்ட மைலேஜ் வரும். ஈவன் நீங்கள் வந்து ஸ்பீடு வந்துட்டு ஒரு 60 to 70 அந்த ரேஞ்ச் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 55 கிட்ட மைலேஜ் வரும். ஏன்னா நான் எடுத்திருக்கிற என்னோடய ஓனர்ஷிப், நான் ஓனர் ஆக்சுவலாக. அப்படி இருக்கிற என்னோட ஒரு 3 வருஷம் வண்டியோடைய நான் ஒரு இதுதான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த வண்டி தாராளமாக அந்த மைலேஜ் கொடுக்கும். ஸோ மைலேஜ் ஆஸ்பெக்ட்ஸில் இது வந்து 180cc 200cc மாதிரிலாம் இருக்காது. பவர் ஆஸ்பெக்ட்டும் உங்களுக்கு சொல்லப்போனால் இது வந்து அவ்வளோ பயங்கரமாலாம் இருக்காது. ஓகே, நீ வந்துட்டு மற்றபடிக்கு ஏன்னா வண்டியோட ஆன் ரோடு வந்து இன்றைக்கி 2,10,000 இன்னும் 20,000 இல்லை 10,000 சேர்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போஸ் 200 வந்துடும். ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் மிஷின். நீங்கள் இப்போ இந்த வண்டி எடுக்கலாமாங்கிறத நீங்கள் தான் கன்சிடர் பண்ணணும். நான் எடுக்கும்போது வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்துட்டு 185. அப்போ அந்த வண்டிக்கு வந்துட்டு ஓகேவாக இருந்ததுங்க. இதோட காம்படேட்டிவ் டேரெக்டாக அப்பாச்சி தான். ஸோ 2,12,000 அந்த ரேஞ்ச் வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து வருதுங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது அதே மாதிரி இது ஒரு மைலேஜ்னு பார்க்கும்போது கம்பெனி கிளைம்டு வந்து 40க்கு பிலோ போகாது. 40 to 45 அப்படிங்கிறது ஒரு நல்ல டீசெண்டான ஒரு மைலேஜாக இருக்கும். சரியா? ஸோ இதோடைய ஒரு சின்ன நம்ம நிறுத்திட்டு இந்த வண்டியோட ஒரு குட்டி அவுட்லுக் வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து சுற்றி காமிச்சிட்றேன். ஏன்னா ஒரு நல்ல ரோட் ப்ரெசன்ஸ் இருக்க லுக்ஸில் வண்டியோட லுக் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள் இவ்வளோ தாங்க. நான் மெஜாரிட்டியாக எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலாக அதோட ஹெட்லைட் வந்து இப்போ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. நைட்டில் எனக்கு இந்த வண்டி ஓட்ட வாய்ப்பு கிடைக்கலை. NX 200 என்னோடய வியூ படி நான் சொன்னல ஆல்வேஸ் ஆன் அந்த 2 இண்டிகேட்டர்ஸு. வண்டிக்கு வந்து கலர்லாம் சூப்பராக வந்து பண்ணுறானுங்க. டிசைன் மட்டும் ஏன் இவ்வளோ கேவலமாக பண்ணுறானுங்கன்னு தெரியல. டிசைன் மீன்ஸ் என்ஜினோட ஏன்டா இவ்வளோ மட்டமான என்ஜின். வண்டியோட அவுட்லுக்கை பாருங்கள். இது BMWக்கே டஃப் கொடுக்குற ஒரு லுக்கு. அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இந்த வண்டியோட லுக்கை வந்து பார்க்கும்போது. நீங்கள் வெளியிலலாம் ஷோ ஸ்டீலர்னே சொல்லலாம் இந்த வண்டி. அப்படி நீங்கள் கண்டிப்பாக ஒரு ரோட்டில் எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ஒரு தடவையாவது எவனாவது ஒருத்தனாவது கண்டிப்பாக திருப்பி பார்த்துட்டு போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு வண்டி இது. ஓகே, இதோட என்ஜின் வந்து இதே இந்த இடத்துல லிக்விட் கூலிங் என்ஜின் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா என்னோட ரொம்ப நாள் ஆதங்கம் நல்லாயிருக்கும் இந்த வண்டி. ஓகேவா? ஸோ இதோட இந்த வீடியோ நான் வந்து என் பண்ணிக்கிறேன்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். அண்ட் இந்த வண்டியை பற்றின தாட்ஸ் என்னங்கிறத ஜென்யூனாக நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அஸ் அ ஓனராக நான் நிறைய விஷயங்கள் ரிவ்யூலையும் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இப்போ டெஸ்ட் ரைட்லையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னோட வியூஸ் பிடிச்சிருக்கும் நம்புறேன். அண்ட் இதை தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனல் பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ நம்ம நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இன்னும் சூப்பரான நிறையா பைக்ஸோட வீடியோஸோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.